அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம அரேபியன் ஃபத்தாய் ரெசிபி தான் பார்க்கணும். நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டுலாம் செய்ய மாட்டேன். ஸோ அப்பப்போ இன்க்ரீடியன்ஸ் போடலையே அதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் 32 கிராம் ஆலிவ் ஆயில், 32 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அதோடு சேர்ந்து ஈஸ்ட்டு வந்து 5 கிராம் ஈஸ்ட்டும், மில்க் வந்து 200 எம்எல் எடுத்தோம்னா 200 எம்எல், கிராம் படி எடுத்தோம்னா 250 டு 280 அந்த அளவில் வரும். மில்க் வந்து கொஞ்சம் வார்மாக வச்சுக்கோங்க. மில்க் வந்து நல்லா நம்ம நார்மலாக வைக்கிற வார்மில் வந்து கொஞ்சம் ஹீட்டாக, ஏன்னா அப்போ தான் அந்த ஆயிலோட மெர்ஜாக கரெக்டாக இருக்கும். அந்த ஆயில் சுகர்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ஈஸ்ட்டை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரினா கொஞ்சம் இது குருணையாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துகிட்டு, நான் வந்து இந்த ஆக்டிவேட் மிக்சரை வந்து கொஞ்சம் வார்மான ப்ளேஸில், எங்கள் இடம் எப்பயுமே கூலிங்காக இருக்கிறதுனால நான் வந்து ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி அந்த ஓவன் கிட்டக்க வச்சுட்டு, இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துடலாம். 350 கிராம் மாவும், அரை டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் அரை டீஸ்பூன் வினிகர் ஆர் எலுமிச்சை சாறு ஏதாவது எடுத்துக்கோங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று. மாவு பொருள்கள் எல்லாம் சலித்து எடுத்ததுக்கப்புறம் வினிகர் இல்லாட்டி எலுமிச்சை சாறு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எல்லா பொருளுமே ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடச்சிரும். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் அந்த மாவோட அந்த ஆக்டிவேட் மிக்சரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து ரொட்டி மாவு பதத்தோட கொஞ்சம் கெட்டியாகவே கிடைக்கும். அப்போ வந்து அதை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஒரு டேபிளில் இல்லாட்டியும் நம்ம ஒர்க்கிங் ப்ளேஸில் போட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த டைமில் அப்படி பிசைஞ்சால் தான் அந்த ஈஸ்ட்டோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அந்த ஈஸ்ட் ஸ்மெல் போய் நம்மளுக்கு பன்னு மாதிரி நல்லாவே இதாக இருக்கும். எந்த அளவுக்கு இழுத்து பிணைய முடியுமோ இழுத்து பிணைஞ்சிக்கோங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாவது நல்லா இழுத்து பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த இது சப்பாத்தி மாவு பதத்தில் இருந்து அதோட கெட்டியாக இருந்தது கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாகவே கிடச்சிரும். இந்த டைமில் இந்த டோ வந்து ஒரு வெதுப்பான இடத்துக்கு மாற்றிடுவோம். மாற்றிட்டு நம்மளுக்கு ஸ்டஃபிங்க்கான எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் வச்சு தான் பண்ணேன். நான் கொஞ்சம் காரமாகவே போட்டேன். அப்புறம் உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டு நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அதை டீப் ஃப்ரை பண்ணாமல் தவாவில் போட்டு லைட்டாக 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நான் வந்து இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி உங்களுக்கு தேவையான குவான்டிட்டிக்கு வர மாதிரி பீசஸ் போட்டு அந்த டோவை ப்ரூஃபிங் ஆனப்புறம் ஒரு 40 மினிட்ஸ்க்கு அடுத்து ப்ரூஃபிங் ஆனப்புறம் எடுத்து டோ போட்டு பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபத்தாய் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் மிஸ்டேக் பண்ணது இந்த இடத்துல தான். என்னென்னா இந்த ஃபத்தாயர் வந்து ரோல் பண்ணுற இந்த தேய்ச்சி எடுக்கிறது வந்து ஒன்றும் நல்ல மெல்லிசாகவே தேய்ச்சிருக்கணும். நம்ம சப்பாத்தியை விட மெல்லிசாக தேய்ச்சா தான் நம்மளுக்கு அது ஈஸ்ட் போட்டிருக்கிறதுனால வைக்க கொஞ்சம் ப்ரூஃபிங் ஆகும்ல. நான் இதுலேயே கொஞ்சம் மந்தமாக இது பண்ணதுனால தான் எனக்கு போக அந்த இது சுருட்டி வச்சது நிற்காமல் கொஞ்சம் ப்ரூஃபிங் ஆக பிரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் அதோட ஷேப்பும் வந்து எனக்கு மாறுச்சு. இதை தான் நான் நல்லாவே ஃபைண்ட் அவுட் கொஞ்சம் நேரம் போக ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நல்லா உங்களால் எந்த அளவுக்கு தின்னாக பரத்த முடியுமோ அந்தளவுக்கு பரத்தி அந்த கார்னர்லாம் ரோல் பண்ணிடுங்க. உள்ளே மடக்கி ரோல் பண்ணிவிட்டு நடுவில் நீங்கள் ஸ்டஃபிங்ஸ் வச்சு மேலே உங்களுக்கு எக் வேணும்னா காடை முட்டை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம கோழி முட்டையெல்லாம் ஊற்றினோம்னா அம்பட்டு வெளியே வந்துடும். ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் எக் வாஷ் சுற்றி வந்து எக் வாஷ் பண்ணிவிட்டு அவனை வந்து 220 வைக்கணும்னு இது ப்ரொசீஜரில் இருந்துச்சு. ஆனால் 220 வச்சா எனக்கு கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஃபீல் ஆச்சு. நீங்கள் 210 வச்சு 15 to 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபத்தாயர் வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே ஃபத்தாயர் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாகவும் செய்வாங்க. ஒன்று நான்வெஜ் வச்சும் செய்வாங்க, இன்னொன்று கீரை வச்சும் ஸ்பீனாச் கீரை வச்சும் செய்வாங்க, இன்னொன்று வெறும் சீஸஸ் வச்சும் செய்வாங்க. அது 3க்குமே 3 விதமாகவும் நேம்ஸ் சொல்லுவாங்க. நம்மளுக்கு பொதுவாக ஃபத்தாயர் மட்டும் ஓகே. நான் வந்து சிக்கன் வச்சு செஞ்சதுனால ஓவர் காரமாயிடுச்சு. நான் மேரினேட்கான போட்ட இன்க்ரீடியன்ஸையும் சொல்லலைன்னா அது வந்து ரொம்ப காரமாயிருச்சு.
அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எங்களுக்கே முடியலை. நாங்கள் மறுநாள் முடியும் வச்சு டின்னருக்கு லஞ்சுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ் ஆட் பண்ணி நாங்கள் காலி பண்ணோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பைசஸ் போட்டு எந்த லெவலில் உங்களுக்கு வேணுமோ அந்த லெவலில் நீங்கள் இது பண்ணிங்க. அதே மாதிரி என்ன ஸ்டஃப்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி உருட்டவும் வேணாம். உருட்டினோம்னா நம்ம என்ன அது ப்ரூஃப் ஆகிறப்ப அம்புட்டும் கலைஞ்சிருது. நீங்கள் நல்லா எவ்வளோ தின்னாக உங்களால் பரத்த முடியுமோ பரத்திட்டு அதுக்கு மேலே ஸ்டஃபிங்ஸ் வச்சுட்டு அந்த ஸ்டஃபிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கார்னர்ஸ்லாம் உருட்டி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாகவே இருக்கும். இது நான் கடைசியில் பண்ணதில் தான் கண்டுபிடிச்சேன். அது ஒன்று மட்டும் தான் கரெக்டாகவும் வந்துச்சு. நான் இப்போ கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸில் மீடியமாக பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு 6லேருந்து 7 ஃபத்தாயிர் வரும். அதுவே நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே செய்கிறீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 3லேருந்து 4 வரும். நல்லா ரோல் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நீங்கள் கீழே வச்சு பண்ணாதீங்க. மாவை ரோல் பண்ண உடனேயுமே அந்த எந்த பிளேட்டில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேட்டோட பட்டர் சீட்டில் வச்சு இது பண்ணிக்கங்க. தூக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டஃப்ஸ் வச்சு எடுக்கும்போது அது ஃபுல்லாகவே இதாகுது, எல்லா பக்கமும் ஸ்ப்ளிட் ஆகுது. அது மாதிரி இல்லாமல் நம்ம எக் வாஷ் மேலே கொடுக்குறோம்ல அதில் ஊறி அந்த இது ஃபுல்லாமே பிரிஞ்சிருது. அந்த கார்னர்ஸில் ஒட்டினது எல்லாமே உதிர்ந்து வந்துடும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் நான் ஆரம்பத்தில் ப்ரூஃபிங் விட்டது, மேரினேட் பண்ணது அதெல்லாம் ஓகே. நான் ஓவர் மிஸ்டேக் பண்ணது மேரினேட்டில் காரம் போட்டதும் இந்த ஃபோல்டிங் ப்ராசஸ் மட்டும்தான். அது என்னால் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேறு இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் இல்லை நீங்கள் வேறு மாதிரி செஞ்சுருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை அடுத்து ட்ரை பண்ணேன், கரெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஒரு வீடியோவும் போடுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டஃப்பாக இருந்தாலும் செஞ்சு தருவாங்கன்ற மாதிரி யாரும் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணி செஞ்சு தர சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.